ஒருநாள் மகிழ்ச்சியில் மிதந்த அரசன் தனது அழகான முத்திரை மோதிரத்தை கையில் காட்டிக்கொண்டு அரண்மனை தோட்டத்தில் நடந்து கொண்டிருந்தார். அவன் அறையில் திரும்பி வந்ததும் மோதிரம் கையிலில் இல்லை என்று கவனித்தார். அரசன் அதிர்ச்சியுடன் சுற்றி தேட ஆரம்பித்தார். அரசன் தன் காவலாளிகள் மற்றும் வேலைக்காரர்களை அழைத்து வினவினார். யாரும் திருடவில்லை என்று அவர்கள் பதிலளித்தனர். அந்த நேரத்தில் ஒரு சிறிய எலி மோதிரத்தை வாயில் பிடித்து ஓடிக்கொண்டிருந்தது. அது ஒரு கல்லின் பின்புறத்தில் அதை ஒளித்தது. அந்த இரவில் அரசன் உறக்கத்தில் ஓர் ஒளிப்பந்தம் தோன்றி, அரசே, உங்கள் மோதிரத்தை ஒரு எலி எடுத்துவிட்டது என்று கூறியது. அடுத்த நாள் மந்திரவாதி ஒரு ஜாதூ கம்பியால் எலியின் பாதையைத் தேடி மோதிரம் மறைக்கப்பட்ட இடத்தை கண்டுபிடித்தார். அரசன் அனைவருக்கும் முன்னிலையில் மன்னிப்புக் கேட்டார். வேலைக்காரர்களும் காவலர்களும் சிரித்துக் கொண்டனர். எலியும் சந்தோஷமாக வெளியே வந்தது. பிறகு அரசன் கூறினார், உண்மை தெரியாமல் யாரையும் குற்றம் சாட்டக்கூடாது. அது நல்லவன் கொடுக்கும் பெரிய பாடம். இன்னும் நெகிழ்ச்சியான கதைகளை காண எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.